விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழத்தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மே 2026 ஆண்டில் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியாகி செவ்வாய் ராசியை பார்க்கறது கொஞ்சம் கடுன்னு கோபமாக எரிச்சலாக இருக்கக்கூடிய மனநிலையை கொடுக்குங்க. 11ஆம் தேதியிலிருந்தே பிற்பகுதியில் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு மாறி புதனோடு 8ஆம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகிறது உண்மையிலேயே நல்ல தன்மைங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 9ஆம் பாவகத்தின் பாக்கிய நிலைமைகள் சற்று அதிகமாக செயல்படக்கூடிய நிலைமை. கூடுதலாக தந்தை சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு, கூடுதலாக பூர்வீக சொத்துக்கள்ல வரக்கூடிய லாபத்தன்மைகள் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 3ஆம் பாவகம் அதீத சுபத்துவ நிலையை அடைவதாலும் 8ஆம் இடத்தோட சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல எதிர்பாராத தனலாபம் வர்றது, அதிர்ஷ்டம் வர்றது, குருட்டாதிர்ஷ்டம் வருதுன்னு கூட சொல்லலாம். 8ஆம் இடத்தினுடைய தன்மைகள்ல சிறு குறு பயணங்கள் ஏற்பட்டாலும் கூட அதனால லாபம் வர்றது, பொருளாதார அமைப்புகள்ல உயர்வு ஏற்படக்கூடிய தன்மைகள்ன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்குங்க. லாபாதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறையிறது மட்டும் இந்த மாதத்துல லாபம் சற்று தாமதமாக வந்தாலும் கூட கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமே 9ஆம் இடத்துல சுபர்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய தன்மை. அது பிற்பகுதி அமைப்புகள்ல புதனோடு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல பொருளாதார உயர்வுகள், ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள்ல எதிர்பார்க்காத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மைகள், மிகப்பெரிய லாப ஈவு அமைப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள்னு சொல்லி சந்தோஷம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளே கோச்சார நிலைகள் இருக்குன்றதுனால தசாபுக்தி அமைப்புகள்ல டல்லான அமைப்புகள் இருந்தாலும் கூட சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்ங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மே 2026.